வணக்கம் நண்பா. தமிழ்நாட்டோட பிஜேபி கட்சி தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா லண்டன்ல அவரோட படிப்பை முடிச்சுட்டு இப்பதான் தமிழ்நாடு வந்திருக்காரு. வந்ததுமே ஒரு பிரஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணிருக்காருங்க. அந்த பிரஸ் மீட்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான தளபதியை பத்தின ஒரு சில விமர்சனங்களை வச்சிருக்காரு. அதாவது அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம தளபதியை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தாருலங்க, அரசியலுக்கு அவரை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதே வசனத்தை மீண்டும் சொல்லியிருந்தாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தளபதி அவர்களை நான் வரவேற்கிறேன், புதிய கட்சிகளை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதி அவர்களுடைய கொள்கை மாநாட்டில் நம்ம தளபதி பேசினதையும் கேட்டிருந்தாரா. அவரோட ஒரு சில கருத்துக்கள் மாற்று கருத்தாக இருந்தாலும் அதற்கான ஒரு விமர்சனத்தை நான் வரும் மீட்டிங்ல சொல்றேன், அதாவது அடுத்தடுத்த மீட்டிங்ல நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் எதை மீன் பண்ண வர்றாரு அப்படின்னா, நம்ம தளபதியோட கொள்கை மாநாட்டில் நம்ம தளபதி 2 எதிரிகளை பத்தி சொன்னாருங்க. அதாவது அரசியல் எதிரிகள்னா 2 பேர் இருக்காங்க. அதுல ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. இது போக திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தோட 3வது திராவிட கட்சி தமிழக வெற்றி கழகங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் யார் என்ன சொன்னாலும் சரி 2026ல தளபதியோட வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க, 2026 எலெக்ஷன்ல அண்ணாமலை விசஸ் தளபதி அப்படின்னு வரும்போது உங்களோட ஆதரவு யாருக்குங்கிறத நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.